Welcome student, I am Ganesan. The multiple integral change into polar coordinate அந்த டாபிக்ல இருக்கிற இந்த சம் பார்க்கலாம். இந்த சம் பாத்தீங்கன்னா என்ன கேட்டிருக்காங்க, எக்ஸ்பிரஸ் த இன்டெகிரல் இன்டு போலார் கோஆர்டினேட்ல கன்வெர்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதை எவாலுவேட் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, கிவன் இன்டெகிரல் பாத்தீங்கன்னா 0 to a integral y to a x square by x square plus y square the whole power 3 by 2 into dx dy. சரி, இப்போ இந்த சம் பார்த்தீங்கன்னா கீழே 3/2 இருக்கனால ரொம்ப டஃபா இருக்குமோன்னு தோணும் உங்களுக்கு. ஆனால் மற்ற சம்மை விட இதுதான் ரொம்ப ஈஸியான சம். பார்த்தீங்கன்னா விஷயம் தெரியும் சொல்றேன். சரி, ஆஸ் யூஷுவல் நம்ம நான் சொல்லியிருக்க மாதிரி சேஞ்ச் இன்டு போலார் கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் கிவன் லிமிட் என்ன லிமிட் கொடுத்துருக்காங்கன்றது எழுதுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ் லிமிட், தென் ஒய் லிமிட். இதுல பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த லிமிட் ஹேவிங் ஒய் இருக்கிறதுனால இது எக்ஸோட லிமிட். எக்ஸோட லிமிட் வந்து ஒய் டு ஏ. ஆப்வியஸ்லி இது வந்து ஒய்யோட லிமிட் 0 to a. இதுக்கான டயக்ராம் நம்ம வரையலாம். இது y ஆக்சஸ் அண்ட் திஸ் இஸ் x ஆக்சஸ். இதுல பாத்தீங்கன்னா கொடுத்திருக்கிறது வந்து x is equal to y அப்படின்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் பாசிங் த்ரூ ஆரிஜின். ஸோ அதுக்கான ஈக்குவேஷன் y equal to x எழுதியாச்சு. அதுக்கப்புறம் x is equal to a அந்த லைன் நம்ம இங்க எழுதிடலாம். வரைஞ்சிட்டீங்கன்னா x is equal to a. சரி, இப்போ இது ரெண்டுத்தையும் பார்க்கும்போது நம்மளுக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஈஸியா தெரிஞ்சு போச்சு. x a y a a கமா ஏன்னு வந்துடும். இது ஆரிஜின் 0,0. சரி, இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரிப் வரையணும். எக்ஸ் லிமிட் தான் வேரியபிள், அப்போ ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் வரையணும். ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப் இதுக்குள்ள வரைஞ்சிங்கன்னா இதுதான் ஹரிசாண்டல் ஸ்ட்ரிப். செக் பண்ணிக்கணும். எப்படி செக் பண்ணலாம்? இந்த ஸ்ட்ரிப் ஸ்டார்ட் ஃப்ரம் தி ஈக்குவேஷன் ஸ்ட்ரெயிட் லைன். ஃப்ரம் த ஸ்ட்ரெயிட் லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். கரெக்ட், ஒய்ல ஸ்டார்ட் ஆகுது. எண்ட் வித் ஏ. அந்த ஸ்ட்ரிப் எண்ட் வித் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ. ஸோ கரெக்டா இருக்கு. அப்போ நம்ம வரைஞ்ச ஸ்ட்ரிப் ரைட் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிப் வரைகிறது எதுக்குன்னா நம்ம எந்த ரீஜனுக்குள்ள இருக்குன்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். ஓகே, இதுக்கு தான் நான் என்ன பண்றேன், ஆரோட லிமிட் தீட்டாவோட லிமிட் நான் கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ இதை பார்க்கணும்னா முதல்ல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். போலார் கோஆர்டினேட்டுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர் காஸ் தீட்டா, ஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் சைன் தீட்டா. ஃப்ரம் திஸ் டிஎக்ஸ் டிஒய் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு டிஆர் டி தீட்டா. ஸோ இதுக்கான லிமிட் நம்ம இங்க எழுதிடலாம். ஸோ லிமிட் ஆர் லிமிட் அண்ட் தீட்டா லிமிட். R limit, theta limit. எப்பவுமே theta limit constant. So as usual பாத்தீங்கன்னா இந்த சம்ல the regions are lies in the first quadrant. At the same time அந்த first quadrant y equal to x பாதியா டிவைட் பண்றனால 0 to pi by 4 தான். இதுல நான் பெருசா எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. 0 to pi by 4. அதுக்கப்புறம் r ஓடது கண்டுபிடிக்கணும்னா as usual இது நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். x is equal to a னு கொடுத்திருக்காங்க. x r cos theta equal to a. அப்போ cos theta அங்க கொண்டு போட்டீங்கன்னா r equal to a secant theta. அப்போ லிமிட் 0 to a secant theta. 0 to a secant theta. ஸோ இந்த லிமிட்டுக்கு தான் கொடுத்துருக்க இன்டெகிரலை நான் எவாலுவேட் பண்ண போறேன். சரி, அந்த கொடுத்துருக்க இன்டெகிரல் இங்க எழுதிக்கிட்டேன். இதுல நம்ம எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர்னா ஆர் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை, ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் சிம்பிளி ஆர் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணா போதும். பட் ஹோல் பவர் 3/2 அண்ட் டிஎக்ஸ் டிஒய்ன்றது ஆர் டிஆர் டி தீட்டா இங்க மேல கொடுத்துருக்க கண்டுபிடிச்சது. அதுக்கப்புறம் லிமிட் தீட்டாவோட லிமிட் வந்து 0 to pi by 4 அண்ட் ஆரோட லிமிட் 0 to a secant theta. ஸோ எல்லாமே அதே மாதிரி போட்டாச்சு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா போடுங்க. இந்த ஆர் ஸ்கொயர், இந்த ஸ்கொயருக்கு இந்த ஸ்கொயர் போச்சுன்னா இது ஆர் கியூப் ஆயிடும். ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இன்டெகிரல் 0 to pi by 4 இன்டெகிரல் 0 to a secant theta மேல வந்து ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் கியூப் காஸ் ஸ்கொயர் தீட்டா டிவைடட் பை இந்த ஸ்கொயர் போச்சுன்னா ஆர் கியூப் இங்க இருக்கும். ஆர் கியூப் டிஆர் டி தீட்டா. அவ்வளவுதான். இப்போ இதுல கூட பாத்தீங்கன்னா இந்த ஆர் கியூபிக் இந்த ஆர் கியூப் கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ரிமைனிங் இன்டெகிரல் என்ன இருக்குன்னா இன்டெகிரல் 0 to pi by 4 இன்டெகிரல் 0 to a secant theta காஸ் ஸ்கொயர் தீட்டா டிஆர் டி தீட்டா. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டெகிரல் வித் ரெஸ்பெக்ட் டு ஆர் தான். ஸோ இப்போ வெறும் டிஆர் மட்டும்தான் இருக்கு. அதை மட்டும் இன்டெகிரல் பண்ணா போதுமானது. அப்போ காஸ் ஸ்கொயர் தீட்டாவை நம்ம எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்லை. டிஆர் இன்டெகிரல் பண்ணா ஆர், அதோட லிமிட் வந்து ஏ இன்ட்டு 0 to a secant theta இன்ட்டு ரிமைனிங் இன்டெகிரல் டி தீட்டா. ஸோ இதுக்கான லிமிட் இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். காஸ் ஸ்கொயர் தீட்டா லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா ஏ secant theta and lower limit தேவையில்லை into d theta.
அண்ட் சீக்கன் தீட்டான்றது 1 cos தீட்டா. அப்போ காசுக்கு ஒரு காஸ் டேர்ம் கேன்சல் ஆயிடும். அதுக்கப்புறம் ஏவை வெளியில எடுத்துருங்க. இன்டெகிரல் 0 to π/4 கேன்சல் ஆனதுனால ஒரே ஒரு காஸ் தீட்டா தான் இருக்கு இன்ட்டு டி தீட்டா. ஸோ காஸ் தீட்டாவோட இன்டெகிரல் பண்றது ரொம்ப ஈஸி. ஸோ ஏ இன்ட்டு காஸ் தீட்டாவை இன்டர் பண்ணா சைன் தீட்டா, அதுக்கான லிமிட் 0 to π/4. ஸோ லிமிட்டை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஏ இன்ட்டு சைன் π/4 மைனஸ் சைன் 0 0. பட் சைன் π/4ன்றது 1/√2. ஸோ ஏ இன்ட்டு 1/√2. ஸோ இதோட ஆன்சர் வந்து a/√2. எவ்வளோ ஈஸியாக இருக்கு பார்த்தீங்களா? பார்க்க தான் கொடுத்துருக்க இன்டர்ல டினாமினேட்டர்ல 3/2 இருந்தது. பட் இன்டகிரேஷன் வந்து ரொம்ப சிம்பிள். இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். அவ்வளோதான்.